MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open. கூஸ்பம்ஸ்ங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கூஸ்பம்ஸ் போகல. எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாரு, இன்டெலிஜென்ஸ் என்ன ஃபெயிலியர், இவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா, வேணும்ட்டே பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண எத்தனை சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இது பாகிஸ்தானுக்கு மட்டும் பதிலடி இல்லை, இங்க மோடி அவர்களை சந்தேகப்பட்ட அனைவருக்கும் இது ஒரு பதிலடி. ஒருத்தங்களுடைய குங்கும போட்டுக்கு பதிலா ரத்த பொட்டு, ஆபரேஷன் சிந்தூர் அப்படியே போட்டோஸ் வருது. இரவோட இரவா நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்றாங்க. ஆபரேஷன் சிந்தூருங்கிற அந்த வார்த்தையை பார்த்தது புரிஞ்சிடுச்சு. தன் கணவர்களை இழந்த அந்த அப்பாவி பெண்களுக்கான பாகிஸ்தான் வெறும் பொம்மை தான். பின்னாடி இருந்து ஆட்டு விற்கிறது சைனாங்கிறது ஒன்றும் பெரிய இராணுவ ரகசியம் இல்லை. சைனாவுக்கு இருக்கிறது பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் தான். எதிர்பார்த்த மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸு மற்ற எல்லாம் உலகமே நம்ம பக்கம் நிற்குது. இத்தனை நாள் நான் மோடி அவர்களுக்கு ஃபேன் இல்லை. இன்னைக்கு நான் ஓப்பனா அவருக்கு நான் 100% நான் அவருடைய பிக்கஸ்ட் டெவட்டி ஆயிட்டேன். நான் பக்தி ஆயிட்டேன். நான் சங்கின்னு சொன்னா இனிமேல் தேங்க்யூ அப்படின்னு சொல்றேன். நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். வச்சாங்க பிரீஃபிங். கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியாமிகா சிங், ஒரு இஸ்லாமிய பெண், 3வது தலைமுறையாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க ஆல்ரெடி தயார்படுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாரும் அடிச்சிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த பிரீஃபிங்ல நமக்கு தெரியுது சொல்லி அடிச்சிருக்காங்க. ஒரு சிவிலியன் கூட இதுல அங்க இப்ப பாகிஸ்தான்ல சொல்றாங்க, அதுல அவங்க மானம் அங்க கப்பல் ஏறிக்கிட்டு, உலக அளவுல கப்பல் ஏறிட்டு இருக்கு. அவங்க எங்களுக்கு இவங்க ஒரு குழந்தை இறந்துருச்சு, அது எங்க போட்டோ கட்டு. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தொடக்கம் அப்படின்னு பார்க்குறீங்களா மேம்? இல்லை அந்த 26 உயிர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு இன்னைக்கு, இது இதோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு பார்க்க? இந்தியாவோட காஷ்மீரில் அந்த பாகிஸ்தானை சுற்றி அந்த காஷ்மீரில் வேலி போடுற வரைக்கும் இது ஆரம்பமாக தான் நான் பார்ப்பேன். இன்னும் தொடரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். வணக்கம் மேடம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா இந்தியர்களுடைய மனசில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருந்தது. ஒரு பதிலடி சரியானதாக இருக்கணும் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் அதை தான் ஏற்கனவே பேசியிருந்தாரு. அது நடந்திருக்கு. குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற தலைப்புலேயே நடந்திருக்கு அப்படின்றது இன்னொரு விஷயமா பார்க்குறாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? எனக்கு நான் கூஸ்பம்ஸுங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த கூஸ்பம்ஸ் போகல. நீங்கள் சொன்னீங்கல்ல, மோடி அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல் நடக்கும் பொழுது, அதுவும் நம்முடைய அப்பாவி சிவிலியன்ஸை தாக்கும் பொழுது அவர் சொன்னது, ஒவ்வொரு பெண்ணின் கண்ணீரையும் நாங்கள் அதற்கான பதிலை நீதியை கொடுக்காம நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு அவர் இங்கிலீஷில் அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தப்போ எத்தனை பேர் விமர்சனம் பண்ணாங்க. இவர் என்ன பண்ணாரு, இன்டெலிஜென்ஸ் என்ன ஃபெயிலியர், இவங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா, வேணும்ட்டே பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி பண்ண எத்தனை சொன்னாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இது பாகிஸ்தானுக்கு மட்டும் பதிலடி இல்லை, இங்க மோடி அவர்களை சந்தேகப்பட்ட அனைவருக்கும் இது ஒரு பதிலடி. அத்தனை பேர் இன்னைக்கு பேசுங்க. இன்னைக்கு தமிழக முதல்வர் தமிழக அரசு தரப்புல ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்றும் இந்திய இறையாண்மை பக்கம் தமிழ்நாடு நிற்கும் அப்படின்னு இன்னைக்கு போட்டிருக்காரு. இந்த ஒரு வாரமா அவங்க என்னெல்லாம் பேசினாங்கிறதுக்கும் இன்னைக்கும் அதுவே செம்ம கான்ட்ராஸ்ட் இல்லை? எப்படிப்பட்ட ஒரு அது நாங்கள் கூட மக்கள் எல்லாரும், நீங்களும் நானும் கூட நினைச்சோம், ஏன் தாமதம் ஆகுது. ஏன்னா அந்த ஒருத்தங்களுடைய குங்கும போட்டுக்கு பதிலாக ரத்த பொட்டு ஒவ்வொருத்தங்கள நெத்திலையும் இருக்கு. அந்த பொண்ணுடைய கையில, மருதாணி கையில அப்படியே ரத்தம். அந்த ஹிமான்ஷி நார்வால் கையில அது கண்ணுலேருந்து அகல மாட்டேங்குது. அந்த கோவம், நம்ம ஏன் இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமேங்கிற கோவத்துல எல்லாருமே ஒரு சந்தேகப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் என்ன யோசிக்கிறாரு, இந்திய அரசாங்கம் என்ன யோசிக்குதுன்னு மக்களுக்கு ஏன் தெரியணும்? சரியான நேரத்தில் சரியான விஷயத்த ரொம்ப சரியாக செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு இன்னைக்கு சொல்லிட்டாரு. இத்தனை நாள் நான்லாம் ஒரு நடுநிலை விமர்சகராக இருந்திருக்கிறேன், நிறைய சோஷியல் விஷயங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நான் மட்டும் இல்லை,
ரோட்டில் நான் யாரை பார்த்தாலும் குறிப்பாக பெண்கள் பிக்கஸ்ட் ஃபேன்ஸ் ஆஃப் மோடி ஆயிருக்கிறாங்க. நான் எல்லாருக்கும் கேள்வியே கிடையாது. இந்தியாவில் யார் இதுக்கு இன்னைக்கு ஒமார் அப்துல்லா அவர்கள்லாம் முன்கூட்டியே பேசினாருங்க. அவர் என்ன காஷ்மீரில் நடக்கிறத தெரிஞ்சு பேசுகிறவர். அவர் தான் வந்து சீஃப் மினிஸ்டர். அவர் அங்கே நடக்கிறது அப்போவே அவர் ஒரு வாரம் முன்னாடியே சொன்னார், இதில் நான் வந்து மத்திய அரசை குறை சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் நாட் த டைம் டு பிளே பாலிடிக்ஸ், திஸ் இஸ் த டைம் டு ஸ்டாண்ட் இன் சாலிடாரிட்டின்னு அவர் அப்போவே சொன்னார். ஏன் அதை சொன்னாருன்னா, நான் தானே அதுக்கு பொறுப்பு. எல்லாரும் ஆப்போசிஷனில் வாய் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு ஆப்போசிஷனில் சில ஆன்டி நேஷனல் பீப்புள், அது வந்து அவங்க கட்சி தலைவராகவே இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், மோடி அவர்களுடைய நாட்டுப்பற்ற ஒரு ஸ்டண்ட்டு. அவருக்கு இப்போ என்ன பண்ணாங்க அப்படி கான்ஸ்பிரசி தியரிஸ், அது எப்படி இன்னைக்கு மட்டும் நடக்குது, அது எப்படி எலெக்ஷன் டைமில் நடக்குது, அது எப்படி அங்கே மட்டும் எல்லாரும் சுடுற வரைக்கும் ஆர்மி யாருமே வரல, இப்படிலாம் கேள்வி கேட்டாங்கல்ல. அப்போது ஒமார் அப்துல்லா இதே இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர் வாய் அடைச்சார். நான் இங்கே வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கேன், இது என்னுடைய ஒரு ஃபெயிலியர், என்னுடைய தோல்வி இது. ஏன்னா போலீஸ் வந்து மத்திய அரசுக்கு ஆர்மி இருக்குது ஓகே, பட் போலீஸுங்கிறது இப்போ சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து பல்காமிலையோ காஷ்மீர்லேயோ அது வந்து இவர் தானே. அது அவர் ஓப்பனாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பாகிஸ்தான் இல்லைன்னு தான் சொல்லும். எனக்கு தெரியும், என் அனுபவத்தில் தெரியும், எங்கள் அப்பா காலத்துலேயும் சரி எங்கள் தாத்தா காலத்துலேயும் சரி பாகிஸ்தான் தான். அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான். இதில் வந்து நம்முடைய தவறுகளோ இல்லை கவனக்குறைவோ எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அது நிரூபணம் ஆயிருக்கு. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கவே பெருமையாக இருக்குல்ல. 6ஆம் தேதி ராத்திரி நான் ஒரு இது பார்த்தேன், ஒரு சிறப்பு காட்சி படம் பார்த்துட்டு நான் தூங்கலை, சும்மா உட்காந்து ட்விட்டரில் நோண்டிக்கின்னு இருந்தேன். நோண்டிக்கின்னு இருந்தால் 3 மணி ஆயிடுச்சு, நான் தூங்கலை. எனக்கு வந்து ஓவர்சீஸ் கால்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு அடி தூங்கலான்னு பார்த்தா திடீர்னு ஒரு மெசேஜ் வருது. திறந்தா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படியே ஃபோட்டோஸ் வருது. அப்போ தான் 3:30க்கு நான் பார்க்குறேன். அப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் ஃபுட்டேஜ். இரவோட இரவாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற அந்த வார்த்தையை பார்த்தது புரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் செய்தியை பார்க்குறேன். ஒருத்தங்களுடைய குங்கும பொட்டில் வந்து அவங்க பேர், அந்த பேரில் அது நடக்குதுன்னதுமே அது வந்து நம்முடைய அந்த அங்கே தன் கணவர்களை இழந்த அந்த அப்பாவி பெண்களுக்கான இதை வந்து நான் பதிலடின்னு கூட சொல்ல மாட்டேன், பாடம் புகட்டும் ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அது அதில் அப்போது 3 மணிக்கு அப்புறம் எங்கே தூங்குறது, தூங்கலாம் இல்லை. நான் உட்காந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபாரின் செக்ரட்டரி வந்து அதுக்கப்புறம் பேசினார், அதை ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி உலகமே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு விடிக்காலை 3 மணி, உலகத்தில் எல்லாருக்கும் அப்போ வந்து அது ப்ரைம் டைம். ஆக்சுவலி அமெரிக்காலலாம் அது வந்து ப்ரைம் டைம், எல்லாரும் கவனிக்கிறாங்க. இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் உலக அளவில் இந்த ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப ஆச்சரியம் இல்லை, அதில் ரொம்ப பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் அமெரிக்காவும் நம்மளை பாராட்டுறான், ஒரு பக்கம் ரஷ்யாவும் நம்ம பக்கத்தில் நிற்கிறான், இஸ்ரேல் ஒரு பக்கம் நிற்குது, கல்ஃப் வளைகுடா நாடுகள் அத்தனையும் இஸ்லாமிய நாடுகள் அவங்க நம்ம பக்கம் நிற்கிறாங்க. எக்ஸப்ட் ஐ திங்க் டர்க்கி. சைனா மாத்திரம்தான் கொஞ்சம் இதை வந்து கண்டனம் தெரிவித்தான். சைனாவை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும் பாகிஸ்தான் அங்கே செய்கிறாங்க. பாகிஸ்தான் வெறும் பொம்மை தான், பின்னாடி இருந்து ஆட்டு விற்கிறது சைனாங்கிறது வந்து ஒன்றும் பெரிய இராணுவ ரகசியம் இல்லை, உலகத்துக்கே தெரியுது. சைனாவுக்கு இருக்கிறது பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் தான். எதிர்பார்த்த மாதிரி அவங்க ரியாக்ஷன்ஸு. மற்ற எல்லாம் உலகமே நம்ம பக்கம் நிற்குதுங்க. யுக்ரைன் ரஷ்யா 2 பேருக்கும் நடுவில் யுத்தம் நடக்குது, அவங்க 2 பேரும் நமக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. இட்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ், அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு சப்போர்ட்டு மோதிக்கு முன்னாடி நமக்கு இல்லைங்க. இத்தனை நாள் நான் மோடி அவர்களுக்கு ஃபேன் இல்லை. இன்றைக்கி நான் ஓப்பனாக அவருக்கு நான் 100% நான் அவருடைய பிக்கஸ்ட்டு டெவட்டி ஆகிட்டேன், நான் பக்தி ஆகிட்டேன். நான் சங்கின்னு சொன்னால் இனிமேல் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறேன், நான் அந்த மாதிரி ஆகிட்டேன். அது ஒரு விஷயம். ஏன்னா இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ்காந்தியாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து சைனாவோட ஒரு
குழப்பமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது. ரஷ்யாவோட நல்ல க்ளோஸாக இருப்பாங்க, அமெரிக்காவோட ஒத்து வராது. இதுதான் மோடி வந்து தான் அமெரிக்காவில் போய் எல்லாரையும் கட்டி பிடிச்சி, ஃப்ரான்ஸ்லேயும் கட்டி பிடிச்சி அவர் எல்லாரையும் கவர் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அதோடைய ஒரு இம்மீடியட் ரியாக்ஷனை நம்ம வந்து உலகத்தில் எல்லா இடத்துலேருந்தும் பார்க்குறோம். ஃபாரின் செக்ரட்டரி சொல்கிறாரு, யூஎன்ல நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்கல்ல, தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள், அதற்கு வந்து பணம் கொடுப்பவர்கள், அதை வந்து ஊக்குவிப்பவர்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து கணக்கில் கொண்டு வருவோம். அவங்க எல்லாரையும் நம்ம வந்து இதுக்கு வந்து பதில் கொடுக்க வைப்போம் அப்படின்னு அறிக்கை போன வாரம் யூஎன்ல கொடுத்தாங்க. விக்ரம் மிஸ்ரி இன்னைக்கு அதை வேர்ட் பை வேர்ட் கோட் பண்ணி சொல்லியிருக்காரு. சொன்னல, ஸ்பான்சர்ஸ், ஃபண்டர்ஸ், பெர்பட்ரேட்டர்ஸ் எல்லாரையும் தே வில் பி brought to justiceன்னு சொன்னீங்களே, இப்போ பண்ணுங்க, நாங்கள் பண்ணி காமிச்சிருக்கோம், உங்கள் வேலையை நாங்கள் எல்லாம் பண்ணிட்டோம், நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஒரு வாரமாக பாகிஸ்தானில் இது இந்தியாவின் சதி. யூனிஃபார்ம்லலாம் பார்த்தீங்களா நீங்கள், இந்தியன் ஆர்மி யூனிஃபார்ம்லலாம் வந்து என்னவோ இந்திய ஜவான் வந்து பேசுகிற மாதிரி, இந்திய ஆஃபீஸர் பேசுகிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து சிறுபுள்ளத்தனமாக சில இதெல்லாம் போட்டு அவங்க கேம்பெயின்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தீங்களா நீங்கள், அந்த காமெடியெல்லாம் நடந்துச்சு. ஒன்றும் பேசிக்க முடியாது பாகிஸ்தானில் இன்னைக்கு, ஐயா விட்டுரு அப்படின்னு சொல்கிறத தவிர ஒன்றும் பேசிக்க முடியாது. இது ஒன்று இல்லை, இதையும் நான் சொல்லிடுறேன், இது நீங்கள் கேள்வியே கேட்க வேணாம், ஏன்னா நான் அவ்வளோ பெருமையில இருக்கேன். இது எல்லாத்துக்கும் மேலே அவனுக்கு வச்சாங்க ஒரு ஆப்பு, இங்கே சில ஆன்டி நேஷனல் சுற்றிக்கிட்டு இருக்கு, அவங்களுக்கு வச்சாங்க ஒரு ஆப்பு. ஏன்னா ப்ரீஃபிங்கை கொடுத்தது பெண்களுக்கான, ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்க, நம்ம எங்கள் வீட்டில் ஒரு தங்கச்சிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சேங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். வச்சாங்க ப்ரீஃபிங். கர்னல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியாமிகா சிங், ஹேட்ஸ் ஆஃப், மாஸ்டர் ஸ்ட்ரோக்குங்க. எல்லாத்த விட இந்த மிலிட்ரி ஆப்ரேஷனில் அவங்களோட பிக்கஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக் அந்த ப்ரீஃபிங் தான். இன்னைக்கு தாஜ்மஹாலை விட பெரிய அடையாளம் இந்தியான்னு சொன்னால் இன்னைக்கு ஞாபகம் வர்றது அந்த 2 வீர பெண்களுடைய முகம்தான். அவங்க வந்து அந்த காமா அங்க வந்து ப்ரிசைஸா ஒரு கெத்தா, அதே சமயத்துல ப்ரிசைஸ், அவங்க முகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏளனமோ இல்ல சுப்பீரியாரிட்டியோ, ஆஹா, பக்கா மிலிட்ரி கெத்தா வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த அம்மா மோடி, அப்புறம் சாணக்கியன்னு சொல்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? ஒரு இஸ்லாமிய பெண், 3வது தலைமுறையாக இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்க ஆல்ரெடி தயார்படுத்திருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சு எல்லாரும் வந்து அடிச்சிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த ப்ரீஃபிங்ல நமக்கு தெரியுது, சொல்லி அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது. பொலிட்டிக்கலி எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு ஒரு க்ளூ இருந்திருக்கு. ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இவங்க தயாராக இருந்திருக்காங்க. ஓகே, முடிச்சிட்டோம், வேலையை முடிச்சிட்டோம், இப்படி மேப்பை காமிச்சு வரிசையாக எதையெல்லாம் அடித்தோன்னு. பாகிஸ்தான் பொய்யே சொல்ல முடியாது, இது இங்கே இருக்கிறவங்க முட்டே கொடுக்க முடியாது தெளிவாக. ஏன்னா போன வாட்டி புல்வாமாக்கும் சரி, பத்தான்கோட்டுக்கும் சரி, இவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க, நான் அங்கெல்லாம் வந்து சிவிலியன்ஸ் இறந்துட்டாங்க, தவறாக பண்ணிட்டீங்க, அப்படி இப்படின்னு எத்தனை விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்கள்லேருந்து ஒருத்தர் கற்றுக்கிறாருங்கிறது ஆச்சரியம். நான் மோடினா அவருடைய டீமை தான் சொல்கிறேன். மத்திய அரசு போன வாட்டி உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய, வெளிநாட்டிலிருந்து வரல பொய்களை விட்டுருங்க, உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு தேவையற்ற விமர்சனங்களை இன்னைக்கு யாருமே பேசாமல் வாயடைத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பெருமை எங்களுக்கு, ஒரு இந்திய குடிமகளாக பெருமையாக இருக்குது, நன்றியாக இருக்குது. ஏன் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தோம்? ஓகேப்பா, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. இது அவ்வளோ பக்காவாக பண்ணணுங்கிறதுக்காக தான் அவர் இப்போ பீகாரில் போய் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, வேற எங்கேயோ போய் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு நினச்சோம். அதெல்லாம் சும்மா பம்மாத்து. நம்மள மாதிரியே அவங்களும் ஏமாந்துருக்குறாங்க. இன்னைக்கு வச்சு செஞ்சுட்டாங்க, சொல்லிய முடிச்சுட்டாங்க. இன்னைக்கு யாருமே பேச முடியாது பெருமையை தவிர. என் தெருவுலங்க இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமம், பெண்கள் தன்னிச்சையாக தன்னெழுச்சியாக குங்குமம் கொண்டு போய் எல்லாரும் கொடுத்து செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது
ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பெருமை. அந்த ப்ரீஃபிங் கொடுத்தாங்க பாருங்க, ஜஸ்ட் யாரை வேணா செலக்ட் பண்ணியிருக்கலாங்க. அது தட்ஸ் ஜஸ்ட் த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் ஸ்ட்ரோக். இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஃபார் விமென் இன் இந்தியன் மிலிட்ரி சர்வீஸ். இட் இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃபார் விமென் இன் த சர்வீஸ் ஆஃப் த நேஷன். திரௌபதி முர்மு வந்து இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஓகே. பட் இது வந்து இட் ஹிட்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் வே இல்லைங்க. ரொம்ப எல்லா விதத்திலையும் டுடே இஸ் அ ஹிஸ்டாரிக்கல் டே. ஸோ அந்த அட்டாக் பர்டிகுலராக மேம் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விமர்சனத்தையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது அப்படின்றது என்ன, இந்த பக்கம் வார் தேவையான ஒரு கேள்வி இருந்தது. அதே மாதிரி வந்து அங்கே பொதுமக்களையும் கன்சிடர் பண்ணணுன்ற மாதிரியான, அது கிட்டத்தட்ட ஒரு ப்ரெஷர் தான். அது எப்படி ஒரு இடத்துல பண்ண முடியுன்றது. பட் எல்லாத்துக்குமே செக் வைக்கிற மாதிரி அவங்களுடைய ஆர்மியும் நம்ம டச் பண்ணல, அவங்களுடைய மக்களையும் டச் பண்ணல. அது அவ்வளோ அக்யூரேட்டா இந்த இடம், அது இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல அந்த பார்டர் தாண்டாமையே அது இல்லை. அதுக்கு தான் இந்த 10 days அவங்க டைம் எடுத்திருக்கிறாங்க. அப்படின்னு ஏன் தாமதம் அப்படின்னு சொன்னா, அது தாமதம் கிடையாது, புலி பாயறதுக்காக பதுங்கி இருக்கு. நமக்கு தெரியல. நம்ம இங்க விதவிதமா இஷ்டத்துக்கு ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா ஒரு டே கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க இங்க இருக்கிறவங்க வந்து அதை வந்து வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விமர்சனங்களை. அவங்க வந்து அதையெல்லாம் பார்க்காம கரெக்டா ஒரு சிவிலியன் கூட இதில் வந்து அங்கே வந்து இப்போ பாகிஸ்தானில் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க மானம் அங்கே கப்பல் ஏறிக்கிட்டு உலக அளவில் கப்பல் ஏறிட்டு இருக்கு. அவங்க எங்களுக்கு இவங்க ஒரு குழந்தை இறந்துருச்சு, அது எங்கே ஃபோட்டோ கட்டு. அவங்க இனிமேலுக்கு ஏதோ படம் எடுத்து பாகிஸ்தானில் அந்த பாலிவுட்டில் படம் எடுத்து, அவங்க லாகூரில் லாலிவுட்டா அதில் படம் எடுத்து அவங்க காமிச்சாதான் உண்டு. இமீடியட்டாக நீங்கள் என்ன என்ன அங்கே நம்ம தரப்பில் காட்டுறாங்க, படம் காட்டுறாங்க, அங்கே எல்லாமே தெளிவாக தெரியுது. இங்கே நீங்கள் காட்டுங்க. யாருக்குமே எந்த ஆப்ஷனுமே செக்மேட்டு, ஒரு சதுரங்க ஆட்டத்தில் செக்மேட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஒரு விஷயம் எனக்கு இதுக்கு ஃபஸ்ட்டு பாராட்ட சொல்லிடுறேன். இது வந்து நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை வந்து பாராட்ட வார்த்தைகளே இல்லை. ஹீஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி குட் பிளானர். ஏன்னா அவர் இதை பேர்ட்ஸ் ஐ வியூவில் அவர் பார்த்துருக்கிறாரு. ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கும்போது அவர் இதை வெளியிலேருந்து எப்படி பேசுகிறாங்க, எப்படி அணுகிறாங்க, உலகம் நம்முடைய கார்கிலாக இருக்கட்டும், எந்த போரையும் உலகம் நம்ம எப்படி பார்க்குது, நல்லது செஞ்சால் கூட இந்தியாவுக்கு கெட்ட பேர் வரும் சில சமயம், அதையெல்லாம் அவர் கவனிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து இவ்வளவு ஒரு பக்காவா கிரீன் மேட்டில் நீங்கள் இது இப்போ கிரீன் மேட் இன்டர்வியூவா அது இல்லையா, கிரீன் மேட்டில் வந்து இந்த தலையை அப்படியே அந்த அவுட்லைனை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் வச்சுக்கோ, அந்த மாதிரி அந்த 9 இடத்த மட்டும் பக்காவாக லைன் போட்டு எடுத்திருக்காங்கங்க. இதெல்லாம் வந்து ரியலி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் எஸ் பிரைமரி PMO. we have to give credit where it is due. என்ன கேட்டால் பாரத தாயை நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா இன்னைக்கு பாரத தாயின் சிந்தூரத்தை நாம் வந்து மறுபடி நிலநாட்டியிருக்கோம். பட் பாரதத்தை ஏன்னா சமஜாலியாக இருந்ததுங்க. பாகிஸ்தான்லேருந்து அவங்க ரியாக்ஷன் ஒரு என்னெல்லாம் சொன்னாங்க, அணு ஆயுத போருக்கு கூட தயாரா ஆச்சா பூஜா சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு வந்து அப்படியே பேக்கு. நீங்க வந்து பேச்சாக்கத்தான் இருக்கணும். நீங்க அங்க இருக்க, நான் இங்க இருப்பேன், நீங்க அங்க இருக்கணும், நானும் அத்தை தாண்ட மாட்டேன், நீங்களும் இந்த பக்கம் வரக்கூடாது சொன்னாங்களா இல்லையா? இன்னைக்கு நீங்க வராதிங்க. பாகிஸ்தான் இஸ் ரெடி டு de-escalate the matters if India does not சொன்னாங்களா இல்லையா? ஒன்று எனக்கு வடிவேலு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. இத்தனை நாள் வந்து வாடா வாடா என் வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் தூ அப்படின்னு கொஞ்சமாக போட்டோம், முடிஞ்சு போச்சாங்க. கப்பித்வஜான்னு ஒன்று பார்த்தேன், அது தண்ணியே இல்லை, வேற லெவலுங்க. அவங்கள இதுதான் ஸ்ட்ராட்டஜிங்கிறது. இது நமக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா நம்ம பப்ளிக், நம்ம வெளியிலேருந்து பார்க்குறோம், உள்ள அவங்க எவ்வளோ திட்டமிட்டு எல்லாமே திக்காவட்டுன்னு. இந்த திக்காவட்டுனா என்ன சொல்கிறது, பார்வைக்கு நம்ம பார்க்கறது எல்லாம் நிஜம் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இவங்க இது பண்ணாங்க, ட்ரேட் நிறுத்தினாங்க.
இந்த பஹல்காம் பிரச்சனை நடக்கும் பொழுது அது பஹல்காம் பிரச்சனையில் எனக்கு ஒரு தியரி இருக்குது. ஏன்னா சைனா வந்து டாரிஃபால் ஹிட் ஆகுது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து டாரிஃப் போடுறாரு 117%, 150% டாரிஃப் போடுறாரு. யார் மேலே போடுறாரு? உலகத்தில் 2 நாடுகள் மேலே போடுறாரு. ஒன்று சைனா, ஒன்று இந்தியா. ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுக்கு அமெரிக்க உப அதிபர் வந்து ஜேடி வான்ஸ் வந்து இங்கே எல்லாரையும் பார்த்து பேசி டாரிஃபை வாபஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அவங்க திருப்பியும் வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. சைனா வந்து டக் ஆஃப் வாரில் இருக்குது. அப்போ இங்கே ஒரு வைஸ் பிரசிடென்ட் வராருங்கும்போது பிளான் பண்ணி இங்கே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது, அங்கே பிளான் பண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் சைனாவுடைய பிளானிங் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு மெசேஜ், உன் ஆள் இருக்கான் பாரு, உன் ஆள் பக்கத்தில் வந்து நான் அடிச்சுட்டு போகிறேன், நினச்சிருந்தா உன் ஆளே அடிச்சிருக்க முடியும்னு அவங்க மெசேஜ் கொடுக்குறாங்க அமெரிக்கான்னு ஒரு தியரி. ஓகே, அப்போ இம்மிடியட்டாக இந்தியா என்ன பண்ணுது? தே பிளே த சேம் கேம், ரைட்? China is not having any, China is waging a lone war. இந்தியா அதை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக டிபோர்ட்டிஸை வந்து ஒத்துக்குனாங்க. அதுக்கும் இங்கே நம்ம திட்டினோமா? நிறைய நம்ம இல்லை, நம்மனா திட்டுனாங்க. டிபோர்ட்டிஸ் ஆயிரக்கணக்கில் அங்கேருந்து வரும்பொழுது நம்ம அதை ப்ரொட்டெஸ்டே பண்ணலை. ஆமாம் அப்படின்னு நானே கூட கேட்டேன், இந்திய தாய்நாடு வேணான்னு சொல்லிட்டு ஓடி போன நடிகட்டவர்களுக்கு எதுக்கு வரணும் அப்படி. ஆனால் இவங்க இந்தியன் கவர்மெண்ட் டுக் பேக் ஆல் த பிளேன்ஸ். இது வந்து ஏற்கனவே நடந்துட்டுருக்கான், பைடனுடைய அரசும் போது கூட நடந்துட்டுருக்கான். பட் இப்போதான் அது பெரிய இதுவாக இருக்குது. தே டுக் பேக். அந்த இடத்துல தே பிளேட் இட் டிப்ளமேட்டிக்லி. அதை தோல்வின்னு சிலர் நினச்சோம், ஆனால் அது தோல்வி இல்லை, அது ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அடுத்தது ஜேடி வான்ஸ் இங்கே இருக்கும்போதே அடுத்த நாளே ட்ரேட் சாங்ஷன்ஸ், பாகிஸ்தான் மேலே ட்ரேட் சாங்ஷன்ஸ். நம்ம மேலே டாரிஃப் ரிமூவ் பண்ணிட்டாங்க, பாகிஸ்தான் மேலே நம்ம போடுறோம். ட்ரேடில் ஏற்கனவே அங்கே அவங்க திவாலா கிடக்குறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அங்கே ஒன்றுமே இல்லை, ரிசோர்ஸஸ் இல்லை. இதில் வந்து முதல்ல ட்ரேடை நிறுத்தணும். பாகிஸ்தானுக்கு அந்த தரப்புல என்ன பண்ணாங்க தெரியுமா? அதுக்கு இந்திய சினிமாக்களையும் இந்தியாவிலேருந்து சம்ஜோதா எக்ஸ்பிரஸையும் நிறுத்தினாங்க, பஸ்ஸு ட்ரெயின் போக்குவரத்து நிறுத்தினாங்க. இது நம்ம என்ன பண்ணோம்? நேராக தண்ணியை நிறுத்தணும். இதில் எனக்கு ஒரு எல்லாருக்குமே மனிதாபிமான அடிப்படையில் பப்ளிக் என்ன பண்ணாங்க, பாகிஸ்தானில் இருக்கிற பப்ளிக்கை கேட்டால் அவன் 33வது மாகாணமாக இந்தியாவோட சேரணும்னு தான் அங்கே பப்ளிக் சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு நெருடல் இருந்தாலும் நம்முடைய அப்பாவி மக்களை கொல்றதுக்கு அவங்க தயங்காத போது அதற்கான ஒரு நியூட்டனின் 3ஆம் விதியாத்தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சில சமயம் போர்னு வரும்போது சில கசப்பான விஷயங்கள் அப்பாவி மக்களுக்கு நடக்குது. தண்ணியை நிறுத்தினாங்க அவங்க. பாகிஸ்தானுடைய அரசு தன்னுடைய மக்களுக்கான அடிப்படை தேவைகள், ஏன்னா ட்ரேட் இல்லை அங்கே, நம்மக்கிட்டேருந்து போகிற கோதுமையோ பண்டங்களோ எதுவுமே போகல, உணவையும் நீரையும் தேடி பாகிஸ்தான் டிஸ்ட்ராக்ட் ஆயிருந்த நேரத்தில் இதுக்கு ஆகுமா ஆகாதா டைம்? இது இன்னைக்கு தானே புரியுது, இவ்வளோ பெரிய விஷயம் அது இன்னைக்கு தானே புரியுது. எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்னா, இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு வரலாற்று தினம், ஓகேவா? வரலாற்று நாள். 1947 1947 காஷ்மீர் பிரச்சனை நமக்கு ஆரம்பிக்குது. அமர் சிங் ராஜாவா இருக்கிறாரு, ஹரி சிங் இல்லைங்களா ராஜாவா இருக்கிறாரு, ஷேக் அப்துல்லா அவருடைய திவானா இருக்கிறாரு. மக்கள், பெரும்பாலான மக்கள், பெருவாரியான மக்கள் இஸ்லாமிய மக்களாக இருக்கிறாங்க. ராஜா வந்து இந்து ராஜாவாக இருக்கிறார். அந்த கிங்டம் வந்து இட்ஸ் அ ஹிந்து கிங்டம் வித் இஸ்லாமிக் பாப்புலேஷன். ஸோ பாகிஸ்தானோட சேரணுமான்னு கேட்கும் பொழுது ராஜா வந்து இந்தியாவோடையும் சேர மாட்டேன், பாகிஸ்தானோடையும் சேர மாட்டேன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. ஷேக் அப்துல்லா எவ்வளவோ சொல்றாரு சேருங்கன்னு, அப்போ அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை யோசிக்கிறதுக்கு காரணம் யாரு தெரியுமா? காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட, காஷ்மீரை தன்னுடைய பிறப்பிடமாக கொண்ட நேரு. ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு 2 பேருக்கும். நான் இப்படியே இருக்கேனே, நான் இந்த நிசாம் இங்கே
காஷ்மீர் அங்கே. இவங்க 2 பேர் தான் வந்து சேராமல் நாங்கள் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு இருந்தது. அதை ஊக்குவிச்சது வந்து நேரு. ஏன்னா அவங்களுக்குள்ள பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பு. கடைசியில் பாகிஸ்தான் படையெடுத்து வந்தப்போ போய் அவங்கள பின்வாங்க வைத்து தான் நம்ம வந்து காஷ்மீரை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதுலேயும் அன்னிலேருந்து அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அதை இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மேப்பில் கூட அவங்க உலக அளவில் அந்த மேப்பு தான் செல்லுபடி ஆகுது. நம்ம மேப்பு வந்து நம்ம இங்கே தான் பண்ணிட்டு இருக்கோம். நேரு செய்த அந்த ஹிமாலயன் பிளண்டரை அவருக்கு அப்புறம் அவர் சந்ததியினர் யாருமே கரெக்ட் பண்ணலை. பங்களாதேஷை லிபரேட் பண்ண தெரிஞ்ச இந்திரா காந்தி அம்மையாருக்கு, அண்ட் அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அவங்க மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. ஆனால் பங்களாதேஷை லிபரேட் பண்ண தெரிஞ்ச ஒரு பெண்மணிக்கு காஷ்மீரை சொந்தமாக்கிக்க தெரியலையா? இலங்கைக்கு IPKF அனுப்ப தெரிஞ்ச ராஜீவ் காந்தி அவர்களுக்கு ஆர்டிகிள் 370 ஹேண்டில் பண்ண தெரியலையா? அன்னைக்கு அதை செஞ்சிருந்தா முளையிலேயே கிள்ளனாலும் அது பெருசாக வளர்ந்து ஆலமரமாக வளர்ந்து தலைக்கிற வரைக்கும் அதை பார்த்துட்டு இருந்திருக்க வேணாம்ல. எப்படி ஒரே ஒரு இதில் எப்படி இந்த பிஜேபி கவர்மெண்ட்டால் எப்படி அந்த 370 தூக்க முடிஞ்சிச்சு? அதனால் என்ன பெரிய இங்கே வந்து கலவரம் வெடிச்சிருச்சு? அதனால் வந்த ஒரே தவறு எல்லாருக்கும் சேஃபாக இருக்குது காஷ்மீர்னு நம்பி போய் 27 பேர் இறந்தது தான் இல்லைங்களா? அந்த இடத்துல தான் எனக்கு வந்து அதை கோரிக்கைன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய ஆசை, ரிக்வெஸ்ட் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த ரைட் டைம். அடிச்சிட்டிங்க, இன்னைக்கு திருப்பி அடிக்க முடியாத நிலைமையில நம்ம எதிரிங்க இருக்கிறாங்க. அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படிங்கிற வார்த்தை இனி வரலாறுல வரல. இந்தியாவில் காஷ்மீர் ஒரு இணைப்பிரியாத அங்கம். முழு காஷ்மீரையும் சேர்த்துட்டாங்கன்னா, பை மிலிட்ரி மீன்ஸ் சேர்த்துட்டாங்கன்னா, இன்னைக்கு உலகம் அதை வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுன்னு தோணுது. பிகாஸ் அங்க இருக்கக்கூடிய மக்களே இந்தியாவில் இருக்கணும் தான் விரும்புறாங்க. அவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது, காஷ்மீர் ஒரு அமைதி பூங்காவா மாறக்கூடாது, எப்பவுமே ஒரு கலவர பூமியாவே இருக்கணும்னு நினைக்கிறது தீவிரவாத கும்பல். மக்கள் அங்க இந்தியாவோட இருக்கணும், பஜரங்கி பாய்ஜான் படம் மாதிரி இருக்கணும் தான் விரும்புறாங்க. இதை இன்னைக்கு செஞ்சாங்கன்னா உண்மையாவே மோடி அவர்கள் விஸ்வகுரு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே ஒத்துக்கும்படி ஆகும். இட் வுட் பி ஹிஸ் பிக்கஸ்ட் ஹிஸ்ட்ரியிலே அவர் தாங்க ஹிஸ்ட்ரி அப்புறம் இந்தியாவுக்கு. பட் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ சரி ரைட் டைம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் அப்படின்றது. ஆமாம், ஏன்னா பப்ளிக் இப்போ ஒரு ரூலர் வந்து இந்தியாவில் சேர்றாரு, ஆனால் பாகிஸ்தான் படம் உள்ள ஆல்ரெடி வந்து ஆக்கிபை ஆயிடுச்சு அப்படிங்கிறது வேற ஒரு டைம். கரெக்டா? அப்போவே இதை முடிச்சிருக்கலாம். அதுதான் நேருஸ் ஹிமாலயன் பிளண்டர்னு புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாங்க அதை பற்றி. ஒரு இதில் பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எங்கே வருது? ஒரு நாட்டுடைய நலனை பார்க்கணுமா, இல்லை நீங்கள் உங்களுடைய சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கணுமா, இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்பிரசி தியரி கூட நம்ம போக வேணாம். த டைம் நவ் இஸ் ரைட் பிகாஸ் இந்தியன் பீப்புள் ஆர் ரெடி, த பீப்புள் ஆஃப் காஷ்மீர் ஆர் ரெடி, countries of the world are supporting. Pakistan people கூட நம்மள சப்போர்ட் பண்றாங்க. They are supporting us. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஓப்பனா இந்தியன் கவர்மெண்ட்டை வந்து பாராட்டுறாங்க. எல்லாத்துக்கும் மேல மத ரீதியான ஒரு பிரச்சனையாக இதை உண்டு பண்றதுக்காக முயற்சி பண்ணாங்க பாருங்க. வெச்சாரு அவங்களுக்கெல்லாம் ஆப்பு. கர்னல் சோஃபியா குரேஷி தான் இன்னைக்கு வந்து இந்த ஆபரேஷனுக்கு ஒரு முகம். ஷீ இஸ் த ஃபேஸ். இதை விட என்னங்க வேணும்? இந்தியாவில் ஆப்போசிஷன் கட்சிகள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு லைன்ல வந்து நின்று பாராட்டு பத்திரம் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இதுக்கு மேலே டிஃபிகல்ட்டின்னு சொன்னா அந்த ஆப்போசிஷன் எங்கேருந்து வரும்? மிலிட்ரியா? அந்த ஆப்போசிஷன் எங்கேருந்து வரும்? சைனா கிட்டேருந்து வருமா? நமக்கு வந்து இது தெரியல. பட் இதை விட பெட்டர் டைம் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா வேர்ல்டில் ஏற்கனவே 2 பெரிய வார்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பெரிய வார் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ இஸ்ரேல் காசாவில் கிடைத்த பாடங்களை நாம கத்துக்கிறோம். அதுல செய்த தவறுகளை நம்ம செய்ய போறது இல்லை. நமக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணுது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்றது தொடக்கம் அப்படின்னு பாக்குறீங்களா மேம்? இல்ல அந்த 26 உயிர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு இன்னைக்கு, இது வந்து இதோட ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு பாக்க? நான் சொன்ன மாதிரி நான் இப்போ மோடி அவர்களை வந்து நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? அவர் என்ன செய்ய போறாரு, அவர் என்ன மைண்டில் வச்சிருக்கிறாருங்கிறது வந்து
யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு இது நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இட்ஸ் ஜஸ்ட் ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற அந்த பேரையே அவர் தான் வச்சிருக்காரு. அவர் வந்து எதுக்குமே கவலைப்படலை. அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, எலெக்ஷன் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு ஆப்ரேஷன் சிந்தூருங்கிற அந்த பேர் மூலமாகவே அவருடைய மன ஓட்டத்தை அவர் வந்து நல்லா தெரிவிச்சிட்டாரு. கண்டிப்பாக இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஆர்டிகல் 370 நீக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, லீகலி நீங்களும் நானும் போகலாம். ஓகே, ரெண்டாவது இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அதை தான் சொல்கிறேனே, ஒரு 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 கண்ட்ரியில் படையே எடுத்து வராங்க. 1947 சும்மா தானேங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ரொம்ப லேட் ரியாக்ஷன். இது வரைக்கும் காஷ்மீரில் நடந்த எந்த தீவிரவாத செயலுக்கும் லேட் ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு நடந்தது லேட் ரியாக்ஷன் கிடையாது, பர்ஃபெக்ட் டைமிங். கண்டிப்பாக அண்டு இப்போ பாகிஸ்தான் ஜகா வாங்குறாங்கிறது வேற தெரிஞ்சிருச்சு. அவன் நான் வருவேன், நாங்கள் போருக்கு தயாராக இருக்கோம். எங்கே இருக்கான் அந்த மினிஸ்டர்? எங்கே அவரு? அந்த என்ன முனீரா, அசாப் முனீர் எங்கே அவரு? எங்கன்னு தெரியல. அத்தாவுல்லா தராருன்னு ஒருத்தர், இங்கே யாருமே இல்லை. பாகிஸ்தானில் தீவிரவாதியில ஒசாமா பின் லாடனும் உங்கள் ஊரில் தான் இருந்தார். தீவிரவாதத்துக்கு முழுசாக தீனி போட்டு வளர்க்குறதே உங்கள் ஊருக்கே தெரியும். நம்ம பக்கம் அமெரிக்காவும் இருக்கான், ரஷ்யாவும் இருக்கான். அவங்க 2 பேரும் சண்டை போடுற 2 நாடும் இருக்கான். அரேபிய வளைகுடாவில் இருக்கிற கண்ட்ரிஸ் எந்த பக்கம் இருக்கிறாங்க? இன்றைக்கி அஃபிஷியல் ஸ்டான்ஸ் என்ன? ஒருவேளை உள்ள என்ன நடக்க தெரியாது. பட் அவங்க வந்து இந்தியாவைத்தான் விரும்புகிறாங்க. ஏன்னா நம்ம பக்கம் நியாயம் இருக்குது, நம்ம பக்கம் மக்கள் இருக்குது, நம்ம பக்கம் பவரும் இருக்குது, நம்ம பக்கம் மோடி இருக்கிறாரு. இது வந்து கண்டிப்பாக காஷ்மீர், இந்தியாவோட காஷ்மீரில் அந்த பாகிஸ்தானை சுற்றி அந்த காஷ்மீரில் வேலி போடுற வரைக்கும் இது ஆரம்பமாக தான் நான் பார்ப்பேன்ப்பா. அது வந்து இன்னும் தொடரும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இவங்க முடிச்சு வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 75 வருஷமாக இதையே பேசிகிட்டு இருக்கிறோம். சாமி இது முடிச்சு வைங்க போதும். இப்போ அடித்தா வாங்கிக்கிறாங்க, எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்கிறாங்க. வடிவேலு ரேஞ்சில் இருக்கிறாங்க. இப்போது இதில் பாகிஸ்தானுங்கிறது நம்ம கண் எதிர தெரிகிற எதிரி. கண்ணுக்கு தெரியாத எதிரியை எப்படி டேக்கிள் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய சேலஞ்ச். ஜெயஹிந்த். எப்படி அதை இனிஷியேட் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம பார்ப்போம். நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Satyabama Institute of Science and Technology, admissions open.